பேரிடர் சமாளிப்பு அமெரிக்க மக்களிடம் பாடம் கற்க வேண்டும். அமெரிக்காவில் கலிபோர்னியா மாநிலத்தில் ஏற்பட்ட காட்டுத்தீ பற்றியே உலக ஊடகங்கள் அதிக அளவில் பேசினாலும் காட்டுத்தீ பற்றி நாம் இதுவரை ஏன் லென்ஸ் நிகழ்ச்சியில் குறிப்பிடவில்லை அப்படின்னா அதனுடைய தாக்கம் இப்போதைக்கு தீரப்போவது இல்லை அப்படிங்கிறதும், இந்த பேரிடர் சம்பவத்தை அமெரிக்கா எப்படி அணுகுகிறது என்பதை பொறுமையாக கண்காணித்தும் தான் காரணம். சரி, இப்போது காட்டுத்தீ விவகாரத்துக்கு நம்ம வருவோம். லாஸ் ஏஞ்சல்ஸ் என்றாலே எல்லாருக்கும் அது ஒரு ஹாலிவுட் அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும். அந்த பெயரை பயன்படுத்தி தான் கோடம்பாக்கத்தை கோலிவுட் அப்படின்னும், தெலுங்கு திரையுலகத்தை டோலிவுட் அப்படின்னும், மலையாள திரையுலகத்தை மல்லுவுட் அப்படின்னும் அழைக்கிறாங்க. நாம் இங்கே லாஸ் ஏஞ்சல்ஸ் அப்படின்னு அழைத்தாலும் அமெரிக்காவில் அதை லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று தான் அழைக்கிறாங்க. இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் தான் இப்போது வெடிகுண்டு வீசப்பட்டதை போல மக்கள் அனைவரையும் பதறும் அளவுக்கு காட்டுத்தீ பரவி பேரழிவு ஏற்படுத்தி இருக்கிறது. கலிபோர்னியா மாநிலத்தில் இருக்கக்கூடிய லாஸ் ஏஞ்சல்ஸில் அமைந்திருக்கிறது ஹாலிவுட் ஹில்ஸ் பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள், பள்ளிகள் மற்றும் வணிக கட்டிடங்கள் அப்படின்னு 5300 கட்டிடங்கள் அழிந்திருக்கிறது. காட்டுத்தீயால் வீடுகளை இழந்த ஹாலிவுட் நட்சத்திரங்களில் சில நாட்களுக்கு முன்பு கோல்டன் குளோப் விருதுகளில் கலந்து கொண்ட லைடன் மிஸ்டர், ஆடம் பிராடி மற்றும் பாரிஸ் ஹில்டன் ஆகியோரும் அடங்குவாங்க. அமெரிக்க காப்பீட்டுத் துறையான அமெரிக்க வரலாற்றில் இது மிகவும் விலை உயர்ந்த காட்டுத்தீயாக இருக்கும் அப்படின்னும் அஞ்சுறாங்க. ஏன்னா தீயினால் பாதிக்கப்பட்ட சொத்துகளின் மதிப்பு மிக அதிகமாக இருக்கிறது. சுமார் $8 பில்லியன் மதிப்புள்ள காப்பீடு செய்யப்பட்ட சொத்துக்களை இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த தீயால் லாஸ் ஏஞ்சல்ஸில் நகரின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. நகருடைய பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கலிபோர்னியாவின் பல பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த சேதங்களை எப்படி ஈடுகட்டுவது, பேரிடரிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்பது குறித்து அமெரிக்காவில் பெரும் விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன. தவிர அதுக்கு மாறாக மத்திய மாநில அரசுகள் மோதிக்கொண்டிருக்கவில்லை. காரணம், இது மக்கள் சந்திக்கும் பேரிடர். இதனை தீர்ப்பதற்கு தான் அனைவரும் வரிந்து கட்டி கொண்டு வேலை செய்கிறாங்களே தவிர இல்லை அரசியல் ஆதாயம் அடையக்கூடிய வழி குறித்து பேசவே இல்லை. அதே நேரத்தில் இந்த காட்டுத்தீ உருவானதற்கு காரணம் குறித்தும் விசாரணையும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 5 இடங்களில் எப்படி காட்டுத்தீ ஏற்பட்டது, மின்னல் தாக்கி காட்டுப்பகுதியில் தீ ஏற்பட்டு பின்னர் அது பரவும். ஆனால் இந்த முறை கடந்த 10 நாட்களாக அங்கே மின்னல் ஏற்படலை. மின்கசிவு காரணமாக காட்டுத்தீ ஏற்படும். ஆனால் அதுவும் இந்த முறை அப்படி எதுவும் புகாரம் வரலை. விஷமிகள் அல்லது தீவிரவாதிகளுடைய செயலாக என்பதையும் ஆராய வேண்டியிருக்கிறது. இதனால தான் அமெரிக்காவினுடைய நலனே முக்கியம் என்கிற அடிப்படையில் மக்களும் அரசாங்கமும் ஒன்றிணைந்து இந்த பேரிடரை சமாளிக்க வழிகாண முயற்சிக்கிறாங்க. இந்த தீ விபத்துக்கு பருவநிலை மாற்றமே காரணம் என்பதை மட்டும் யாருமே மறுக்கலை. லாஸ் ஏஞ்சல்ஸில் ஏற்பட்ட காட்டுத்தீக்கு பலத்த காற்று மற்றும் வறண்ட வானிலையே காரணம் அப்படின்னு உள்ளூர் அதிகாரிகள் செய்தி வெளியிட்டிருக்காங்க. காலநிலை மாற்றம், உயரும் வெப்பநிலை, நீண்ட வறட்சி காலங்கள் மற்றும் வறண்ட வளிமண்டலம் ஆகியவை மேற்கு அமெரிக்காவில் காட்டுத்தீ ஏற்படும் அபாயத்தை பரவலையும் அதிகரிக்கிறது அப்படின்னும் அமெரிக்க பெருங்கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாகம் கூறியிருக்காங்க. கலிபோர்னியா இப்போ பருவநிலை மாற்றத்தால் பெரிதும் பாதிக்கப்படும் பகுதி என்று கண்டறியப்பட்டிருக்கிறது. இந்த தீ பரவுவதற்கு ஒரு முக்கிய காரணம் நிலத்தில் இருந்து கடற்கரையை நோக்கி வீசும் சாண்டா ஆனா எனப்படக்கூடிய காற்றாகும். மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிகமான வேகத்தில் வீசும் இந்த காற்று தீயை எரியூட்டியதாக நம்பப்படுது. கிழக்கு அல்லது வடகிழக்கு திசையில் இருந்து அமெரிக்கா கடற்கரையை நோக்கி சாண்டா ஆனா காற்று வீசுகிறது. அதோட வருடத்திற்கு பல முறை காற்று வீசுவதாக சொல்லப்படுகிறது. இந்த காட்டுத்தீ காரணமாக 29,000 ஏக்கருக்கும் அதிகமான நிலங்கள் ஏற்கனவே கருகிவிட்டன. மேலும் 2,93,000 குடியிருப்பாளர்கள் வெளியேறி இருக்காங்க. 5 லட்சம் கோடி ரூபாய்க்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் மக்களோ அல்லது எதிர்க்கட்சிகளோ அரசே தான் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இல்லை. அவங்களால முடிந்த அளவுக்கு அவங்க பேரிடரை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற உணர்வோடு செயல்பட்டு இருக்காங்க. அதனால் பேரிடர் காலத்தில் அரசு மக்களும் எதிர்க்கட்சிகளும் எப்படி செயல்பட வேண்டும் என்பது ஜனநாயக பூர்வமாக அமெரிக்கா எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த நல்ல விஷயத்தையாவது நாம் அமெரிக்காவிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்.